அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக கழக வெற்றி வேட்பாளர் திரு பி அருணாச்சலம் அவர்களை நிறுத்தப்பட்டிருக்கின்றார். திரு அருணாச்சலம் அவர்கள் எளிமையானவர், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பாளர். உங்களுடைய குறைகளை இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு சேர்ந்த பகுதியிலே மத்திய அரசிடமிருந்து கிடைக்க வேண்டிய திட்டங்களை பெற்று தந்து உங்களிடத்தில் நன்மதிப்பை பெறக்கூடிய வெற்றி வேட்பாளர் திரு அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நமது சின்னம் தாய்க்குளத்தின் சின்னம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம், மாண்பு அம்மாவின் சின்னம், விவசாயியின் சின்னம், தொழிலாளி சின்னம், வெற்றி சின்னம். இரட்டலைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வீர். இன்றைக்கு திருப்பூர் என்று சொன்னாலே பின்னலாடை தொகுதி, பின்னலாடை என்று பெயர் பெற்ற தொழில் சார்ந்த பகுதி இந்த திருப்பூர் மாநகர், திருப்பூர் மாவட்டம். அதான் இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பின்னலாடை தொழில் இன்றைக்கு சரிந்து மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. கிட்டத்தட்ட இந்த பின்னலாடை தொழிலே பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு பணிபுரிந்து வருகின்றார்கள். இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 ஆண்டு காலத்தில் இந்த தொழில் சரிவடைந்ததே சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இதே நேரத்தில் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே சாயப்பட்டிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அந்த நீரை சுத்திகரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின் அடிப்படையில் அம்மா அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு 200 கோடி வட்டி இல்லாமல் கடனை கொடுத்து 0 டீல்ல சுத்தம் செய்து இந்த தொழிலை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் இந்த தொழில் சரிவடைகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது அதை நிலைநாட்டுவதற்கு பல்வேறு வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஏனென்றால் இது பல்லாயிரக்கணக்கான ஏழை தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்குகின்ற தொழில் பின்னலாடை தொழில். இந்த தொழில் ஆயிரக்கணக்கான கோடி அந்நிய செலவாணியை ஈட்டுகின்ற தொழில் இந்த பின்னலாடை தொழில், பனியல் தொழில். இந்த தொழில் இன்றைய தினம் மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுகின்றது. இன்றைக்கு இந்த தொழில் ஏற்றம் பெற சிறக்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அருணாச்சலம் அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இன்றைய தினம் இந்த பகுதியில் திருப்பூர் மற்றும் கோயம்புத்தூர் இந்த 2 பகுதியிலுமே தொழிற்சாலை நிறைந்த பகுதி. இன்றைக்கு குறு சிறு நடுத்தர தொழில் நிறைந்த பகுதி. அண்மை காலமாக மின்கட்டண உயர்வால் இந்த தொழில் செய்கின்றவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த தொழில் நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் 3 மாத காலம் தொடர்ந்து போராட்டம் நடத்திக் கொண்டிருந்தார்கள். விடியா திமுக அரசு அவருடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்காமல் அந்த மின் கட்டணத்தை குறைக்காத காரணத்தினாலே இந்த குறு சிறு நடுத்தர தொழில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் வேலை இழக்கக்கூடிய அபாய நிலைக்கு வந்துவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது, மாண்பு அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, இந்த தொழிலுக்கு தேவையான அனைத்து வகையிலும் உதவி செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த தொழிலை பாதுகாத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு இந்தியாவிலேயே சிறு குறு நடுத்தர தொழில் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்த தொழில்தான் அதிகம் பேர் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தொழிலை இந்த அரசு அலட்சியப்படுத்திய காரணத்தினாலே இந்த தொழில் இன்னைக்கு நலிவடைக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்து இந்த தொழில் சரிவடையிலிருந்து மீட்டு பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு அதிமுக அரசு அனைத்து வகையிலும்
இந்த தொழிலுக்கு செய்கிறவர்களுக்கு துணை நிற்கும் என்று நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல இந்த ஜிஎஸ்டி ஏற்றுமதி நிறுவனங்கள் இன்றைக்கு பாதிப்பு ஜிஎஸ்டியால, இதுவும் இந்த மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது ஜிஎஸ்டி. இதனால் இந்த தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று இந்த தொழில் அதிபர்கள், இந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் நாடாளுமன்றத்தில் எழுப்பி இந்த ஜிஎஸ்டியில் எந்த அளவுக்கு சலுகைகள் பெற்றுத்தர முடியுமோ, இந்த ஜிஎஸ்டி மூலமாக எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த தொழில் சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் வெற்றி பெற்று உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்து இதற்கும் தீர்வு காணப்படும். அதோட விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு கடுமையான மின்கட்டண உயர்வு, வீடுகளுக்கு 52% உயர்வு, தொழிற்சாலைகளுக்கு உயர்வு, பீக் அவர் என்று வைத்து அதுல வேற இன்றைக்கு மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திருக்கிறாங்க. இந்த மின் கட்டண உயர்வால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வீட்டுக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு, அதே போல தொழிற்சாலைக்கு பயன்படுத்துகின்ற மின்சாரமும் உயர்ந்து போச்சு. ஆக இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு தமிழ்நாடு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றது. இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி மலர்ந்துடன் விடிவு காலம் பிறக்கும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். அதே போல பஞ்சு விலை உயர்வால் நூல் விலை உயர்வு, அவை இதற்கு மூலப்பொருளே நூல் தான். ஆனா இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு இதில் தனி கவனம் செலுத்தாத காரணத்தினாலே நூல் விலை ஏற்றம், அதனால் இந்த தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுகின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று மத்தியிலே குரல் கொடுத்து இங்கே பஞ்சு விலை உயராமல் பார்ப்பதற்கு தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். இந்த தொழில் செய்கின்றவர்களுக்கு தடையில்லாமல் குறைந்த விலையிலே நூல் கிடைப்பதற்கு அதிமுக கட்சி பாடுபடும். அதோட அதிமுக ஆட்சியில டாலர் சிட்டி என்ன டாலர் சிட்டி மாதிரி இருந்தது. விடியா திமுக ஆட்சியில டாலர் சிட்டி, ஸ்டாலின் ஆட்சியில டல் சிட்டி ஆகி போச்சு. டாலர் சிட்டி டல் சிட்டியா காட்சி அளிக்குது. அந்த அளவுக்கு இந்த தொழில் சரிவடைந்து இந்த தொழில் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இந்த தொழில் ஈடுபட்டுகின்ற தொழிலாளர்கள் வேலை அளிக்கக்கூடிய அபாய நிலையிலே இன்றைய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே உங்களால் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை முன்கூட்டியே நம்முடைய வெற்றி வேட்பாளருக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள். அது இனிமேல் அடிக்கடி போகும். ஏன்னா திமுகவுக்கும் இந்த மின் தடைக்கும் நிறைய நெருக்கம் உண்டு. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் மின்தடை ஏற்படும், பவர் கட் வரும். ஏன்னா இங்க ஆட்சியாளர்கள் ஆட்சியை செய்யறாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2011 இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான மின்வெட்டு 2005 2006 வரைக்கும், 2005 2005 ஆண்டிலிருந்து 2006 ஆண்டு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடுமையான மின்வெட்டு. அப்பொழுது மாண்புமிகு அம்மாவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது சவால் விட்டாங்க. நான் முதலமைச்சர் பொறுப்பேற்று 3 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மின் தடையில்லாம பாத்துக்கிறேன். 3 ஆண்டு காலத்தில் தடையில்லா மின்சாரத்தை கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பெருக்கி கொடுத்தோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெளிமாநிலத்திலிருந்து மின்சாரத்தை கொள்முதல் செஞ்சு நம்முடைய மாநில மக்களுக்கு தொழிற்சாலைகளுக்கு தடையில்லா மின்சாரம் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். மின் கட்டணத்தை உயர்த்தல, தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம், விவசாயிகளுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுத்தோம். எல்லா வகையிலும் வீடுகளுக்கு தடையில்லா மின்சாரத்தை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை கொண்டு வந்து மக்களிடத்திலே நன்மதிப்பை பெற்ற கட்சி அதிமுக கட்சி, அதிமுக அரசாங்கம். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தமிழகத்துக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் தொழிற்சாலைக்கு மின்வெட்டு வரும். இன்றைக்கு வீடுகளுக்கு பயன்படுத்துகின்ற கரண்டும் மின்வெட்டு வரும். இது திமுக ஆட்சியில காண்பது புதிதல்ல. ஏற்கனவே இப்படிப்பட்ட நிலைமை தான். ஏதோ துரதிருஷ்டமா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இதையெல்லாம் சந்திக்க வேண்டிய நிலையில நாம் இருக்கின்றோம். இந்த நிலை விரைவிலே மாறும். தடையில்லா மின்சாரம் மக்களுக்கு கிடைக்கும். அதே போல இன்றைக்கு கைத்தறி விசைத்தறி ரெண்டுமே முடங்கி போச்சு. விசைத்தறி செய்யறவெல்லாம்
இன்றைக்கு அந்த தொழில் முடங்கி அதெல்லாம் இடைக்கு போடுகின்ற அவலநிலை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது. கைத்தறி கேட்க வேண்டியதே இல்லை, ஆனா நெசவெல்லாம் பாதிச்சிட்டு வேற தொழிலுக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட நிலை கைத்தறி நெசவாளர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் இதே கைத்தறி நெசவாளர்கள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. ஆக எங்களுக்கு மானியம் கொடுக்க வேண்டும் என்று அதற்காக அதிமுக அரசு மானியம் கொடுத்து இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு பாதுகாப்பாக அந்த தொழில் நெசவடையாமல் சரியாமல் பார்த்துக் கொண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்லாம நூல் விலை ஏறுகின்ற பொழுது அவர்களுக்கு மலிவு விலையிலே நூலை கொடுத்ததும் அதிமுக அரசு அம்மா இருக்கும்போது. அதோட இந்த நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்ததும் அதிமுக ஆட்சியில் தான். பல திட்டங்கள் நெசவாளருக்காக அதிமுக ஆட்சியிலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம். அதனால அந்த தொழில் பாதிப்படையாம பார்த்துக்கிட்டோம். அதே போல பனியின் நூற்பாலை நலிஞ்சு போச்சு, பனியின் ஏற்றுமதி குறைஞ்சு போச்சு, பல்லாயிரம் தொழிலாளருக்கு வேலை போச்சு, டாலர் சிட்டி என்ற பெயரே மறைஞ்சு போச்சு. மொத்தத்தில் ஸ்டாலின் விடியா திமுக ஆட்சியில் மக்கள் வாழ்வாதாரமே கேள்விக்குறியாச்சு. இதுதான் இப்ப இருக்கிற நிலைமை. ஆக இது ஒரு புறம் வேலை இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. விலைவாசி உயர்ந்து போச்சு. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. ஏன்னா தொழிலாளர்கள் எல்லாம் அன்றாடம் அந்த பொருள் வாங்கித்தான் பயன்படுத்துறாங்க. இன்றைக்கு அரிசி ஒரு கிலோ 15 ரூபாய் விலை ஏறி போச்சு, பருப்பு விலை ஏறி போச்சு, எண்ணெய் விலை ஏறி போச்சு, சர்க்கரை விலை ஏறி போச்சு. நான் நேற்றைய தினம் மதுரையில் மார்க்கெட்டுக்கு போனேன். அப்போ மளிகை கடைக்கார ஹோல்சேல் மளிகை கடைக்கார போய் மொத்த விற்பனை மளிகை கடைக்கார கேட்டேன் எவ்வளவு விலை ஏறி போச்சுன்னு. எல்லா அத்தியாவசிய பொருளும் 40% ஏறி போச்சுன்னு சொல்ல. 40% ஏறி போச்சு. ஏங்க தொழிலும் இல்ல, வேலையும் இல்ல, வருமானம் இல்ல, ஆனா செலவு அதிகரிச்சிட்டது. இதுதான் திமுக ஆட்சியுடைய லட்சணம். ஆக மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது. வீட்டு மக்களை சிந்தனை தான் எப்பொழுதும் ஓடுது. வீட்டு மக்களுடைய சிந்தனை தான் இன்றைய முதலமைச்சருக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கிறது. நாட்டு மக்களை பற்றி கவலை இல்லை. ஆக நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சருக்கு இந்த தேர்தலிலே தகுந்த பாடத்தை புகட்டுங்கள் என்று அன்போடு வாக்காளர் மக்களை பொதுமக்களை கேட்டுக் கொள்கின்றேன். இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஓட்ட சட்டியா இருந்தாலும் கொல்லுக்கட்டை வெந்தால் சரி. அப்படித்தான் ஸ்டாலின் நினைக்கிறார். ஓட்ட சட்டியா இருந்தாலும் கொல்லுக்கட்டை வெந்தால் சரி என்பதை ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் தனது குடும்பம் நலனுக்காக மட்டுமே ஆட்சி செய்கின்ற காட்சியை இன்றைய தினம் பார்க்கிறோம். ஏன்னா நிதியமைச்சர் பழனி தியாகராஜன் அவர்கள் திமுகவில் நிதி அமைச்சராக இருந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த ஆடியோவில் சொன்னார். எல்லாத்துக்கும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் சொல்றாரு 30,000 கோடி. இதெல்லாம் யாருக்கு பணம்? உங்க பணங்க. இதெல்லாம் மக்களுடைய பணம். 30,000 கோடி 2 ஆண்டுகளில் திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஊழல் செய்து அந்த பணத்தை என்ன செய்வது என்று தடுமாறிக் கொண்டிருக்கிறார் என்று ஆடியோவில் பரவலான செய்தி எல்லாத்துக்கும் வந்தது. இதுவரைக்கும் மறுப்பே கிடையாது. ஒரு நிதியமைச்சரே சொல்லியிருக்கிறார். அப்படின்னா எல்லா துறைகளிலும் 2 ஆண்டுகள் ஊழல் செய்துதான் இந்த ஆட்சியுடைய சாதனை. வேற எதுவுமே செய்யல. கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன் இதுல சரியா இருந்ததுனால 30,000 கோடியை அடிச்சுட்டாங்க. அண்மையில் ஸ்பெயின் நாட்டிற்கு போனார். எல்லா பத்திரிகைகள் ஊடகத்திலையும் செய்தி வெளியிட்டாங்க. ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று திரு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில் முதலீட்டை ஈர்ப்பதற்காக போனோம்னு சொன்னார். ஆனா மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சந்தேகம், முதலீட்டை ஈர்ப்பதற்கா முதலீடு செய்வதற்கா என்ற சந்தேகம் மக்களிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு என்ன காரணம்? பெருந்துறையில் இருக்கின்ற தொழிலதிபர் ஸ்பெயின் நாட்டிற்கு போய் தொழில் அங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறார். என்ன வேடிக்கை பாருங்க. இங்க பெருந்துறையில் இருக்கின்ற தொழிலதிபர் ஸ்பெயின் நாட்டிற்கு போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்கன்னா இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குல்ல மக்களுக்கு? முதலமைச்சர் விளக்க வேண்டாமா? ஏன் பெருந்துறையில் இருக்கிற சென்னைக்கு வரவழைச்சு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுக்கலாமே தொழில் முதலீடு செய்ய? ஆக இவர்கள் இப்படி ஊழல் செய்த பணத்தை 30,000 கோடியை பல்வேறு வகையில முதலீடு செய்வதற்காக வெளிநாட்டுக்கு சென்றிருப்பதாக மக்களுடைய பரவலான பேச்சு.
இன்னும் இதுக்கு மறுப்பே காணோம். அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2015 இன்றைக்கு தமிழகத்தில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி 2,62,200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்தாங்க. தமிழகத்தில் பொருளாதாரம் ஏற்றம் பெற்றது. அதே போல அம்மாவுடைய அரசு 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை சென்னையில் நடத்தி 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். 304 தொழில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதெல்லாம் தான் இப்போ பணி நடந்துகிட்டு இருக்குது. திமுக ஆட்சியில் போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதுவுமே நடைமுறைக்கு வரல. அதுக்கு வெள்ளை அறிக்கை கேட்டோம், அதுக்கும் பதில் இல்ல. திரு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த பிறகு திரு ஸ்டாலின் தலைமையில் தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 6 லட்சம் கோடிக்கு மேல தொழில் முதலீட்டு ஈர்த்துன்னு சொல்றாங்க. அப்படி என்றால் நீங்கள் வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டா இன்னும் கொடுக்கல. ஆனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இளைஞருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தி வெற்றி என்ற அரசு அண்ணா திமுக அரசு திரு ஸ்டாலின் அவர்களே பல லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. புதிய புதிய தொழில்கள் தமிழகத்துக்கு கொண்டு வந்தோம் அண்ணா திமுக ஆட்சியில. அதோட போதைப் பொருள் நிறைந்த மாநிலம். நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா கிடைக்காத பகுதியே கிடையாது. இன்னைக்கு பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில அழகா கஞ்சா வைக்கிறாங்க. சாக்லேட்ல கஞ்சா வைக்கிறான், போதை மாத்திரை கொடுக்கிறோம், திரவ வடிவில் ஊசியில போதை செலுத்துறாங்க. இப்படி பல வகையிலையும் இன்றைக்கு இளைஞர்கள் மாணவர்கள் போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி திமுக ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்த? இதற்கு முந்தைய ஒரு டிஜிபி இருந்தார், சைலேந்திர பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். அவரு கஞ்சா ஆபரேஷன் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டு 2.0, 3.0, 4.0 போட்டு கஞ்சாவை கட்டுப்படுத்துன்னு சொன்னார். ஆனா ரிட்டையர் ஆக வரைக்கும் போட்டுக்கிட்டே போயிட்டார். கடைசி வரைக்கும் கஞ்சாவை கட்டுப்படுத்தவே முடியல. அதோட நம்முடைய திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டத்தில் முதியோர்கள் எங்கெங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பார்த்து அவர்களை தாக்கி கொடூரமான முறையில் கொலை செஞ்சு அவருடைய நகைகள் பணத்தை எல்லாம் அபகரித்துக் கொண்டு போயிருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த கொலையாளியை கண்டுபிடிக்கவே இல்லை. என்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ அன்றையிலிருந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு போச்சு. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அண்ணா திமுக ஆட்சியில 2019 பாலியல் கொடுமை 7, இதே 2022 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில பாலியல் கொடுமை 58. எந்த அளவுக்கு பாலியல் கொடுமைக்கு பெண்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இது ஸ்டாலின் கொடுத்த புள்ளி விவரம். ஏன்னா நாம சொன்னா கூட வேணும்னு சொல்லுவாங்க. விடியா திமுக ஆட்சியில சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்குது. அதோட இன்னைக்கு போதைப் பொருளை சொன்னேன். இன்னைக்கு திமுக அயலக அணி துணை அமைப்பாளர் ஒருத்தர் இருந்தார். அவர் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்டு அவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு அதிகாரிகள் கைது செஞ்சு விசாரணை இருக்கிறாங்க. அவர் பாரு யாரோட நீங்க இருக்காங்க, யாரோட இருக்காங்க, யாரோட இருக்காங்க, யாரோட இருக்கிறாங்க சொல்லுங்க சத்தமா. முதலமைச்சரோட படம் எடுத்திருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர், இவர் யாரோட இருக்கார்? இவர் விளையாட்டுத்துறை அமைச்சரோடு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கார் பாருங்களா, இவர் தான் மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர். இவர் நேற்றைய தினம் இவருடைய வீடு கடையெல்லாம் போய் இன்னைக்கு சோதனை பண்ணியிருக்கிறாங்க. ஆக இன்றைக்கு திமுக கட்சி அந்த நிர்வாகிகள் தான் இந்த போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டது என்று எல்லாம் தெரிஞ்சு போச்சு. பல பேர் இன்னும் போக போறாங்க. இப்போ சில பேர் போய் பல இடத்துல பேசிட்டு இருக்கிறாங்க. யாரு போறான்னு தெரியும். ஊரா ஒருத்தர் போயிட்டு இருக்கார். அவரும் போக வேண்டிய இடத்துக்கு விரைவில் போவார். எங்க போவார் நீங்களே பாத்துங்க. ஏற்கனவே ஒருத்தர் போய் பத்திரமா இருக்கார். மதுக்கடையில ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. மதுக்கடையில 10 ரூபா வாங்கினாங்க. அந்த 10 ரூபா தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்குது.
ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய்னா 1 கோடி பாட்டிலுக்கு 10 கோடி, மாசத்துக்கு 300 கோடி, வருஷத்துக்கு 3600 கோடிய சரியா தலைமைக்கு கப்பம் கட்டினார். அவரை திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, திரு செந்தில் பாலாஜி செயல் வீரர், அவரை சிறையில் அடைத்தான் சொல்றாரு. ரெடியா இருக்குதா? திரு ஸ்டாலின் அந்த செயல் வீரர் பேசிய காட்சி எல்இடியில் பாருங்க. மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. கட்டுப்பாடுனா கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்படி ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல அப்படின்னு பாட்டு இருக்கு. பாத்தீங்களா? இவர் இப்படி பேசினாரா? திரு செந்தில் பாலாஜி அவர் பேசுறத கேளுங்க. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் 1/1000 பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மத்தவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மத்தவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வரவேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பேசும் புல்லர் கூட்டம் போட்டியிட திராணியின்றி இப்போதே புலம்பிட துவங்கிவிட்டார். இப்படி ஒரு குற்றச்சாட்டை இந்த அவையிலே கூற உறுப்பினர் மு க ஸ்டாலினுக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் 1/1000 பங்கு கூட தகுதி இல்லை. கருணாநிதிக்கும் கருணாநிதியினுடைய பிள்ளைகளுக்கும் எப்போதுமே ஒரு குணம் உண்டு. அவங்க வகிச்சா அது பதவி, மத்தவங்கன்னா அது புழுதி. அவங்க தொட்டா அது பொண்ணு, மத்தவங்க தொட்டா அது புண்ணு. அவங்களுக்கு வந்தா அது ரத்தம், மத்தவங்கன்னா அது தக்காளி சட்னி. தமிழை விற்று பிழைப்பு நடத்தும் சிலர் தங்களை தலைவர் என்று சொல்லிக் கொண்டு இருப்பவர்கள் குடும்பத்திற்கு பதவிகள் வேண்டும் என்றால் டெல்லிக்கு போவார்கள். டெல்லிக்கு போய் பெற்றதனால் அலைக்கற்றையை விற்று அதனால் 2 லட்சம் கோடியை கொள்ளையடித்து திகாருக்கு செல்வார்கள். அரசுக்கு வரவேண்டிய நிதியை கொள்ளையடித்ததால் திகாரில் இருப்பவர்களை கருணாநிதி சென்று பார்ப்பது அவர்களது வரலாறு. பாத்தீங்களா? தலைவர் எப்படி பேசுறாரு, செயல் வீரர் எப்படி பேசுறாரு. இதுதான் திமுக. ஏன்னா அண்ணா திமுக இருந்து அவர் ஊழல்வாதி, திமுக போனா புனிதமாயிடுறார். ஆக திரு செந்தில் பாலாஜி 5 கட்சிக்கு போயிட்டு வந்தவர். 5 கட்சிக்கு போயிட்டு வந்த பிறகு சரியா கப்பம் கட்டுறாரு. அதனால அவரை புண்ணியவாதி ஆகிறார். 10 ரூபா பாலாஜா, அது நீங்க பேர் வச்சுட்டீங்க. அருமையான பேரு, பொருத்தமான பேரு. அதோட ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் ஒரு பெட்டி தூக்கிட்டு போவார். பெட்டி தூக்கிட்டு போய் ஒரு தரையில் வச்சிருவார். அதான் அந்த மாதிரி பெட்டி அங்கே வைங்க, நல்லா தள்ளி வைப்போம். இது மாதிரி ஒரு பெட்டி தயார் பண்ணி ஒரு திட்டுக்கண்டா அங்க போய் பெட்ஷீட்டை போட்டு அந்த பெட்டி வச்சிருவார். எல்லா மக்களையும் அழைச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையை மனுவா எழுதி இந்த பெட்டியில போடுங்க. அந்த பெட்டியை நான் பூட்டி பத்திரமா எடுத்துக்கிட்டு போய் நான் வீட்டில் வச்சு நான் முதலமைச்சரான பிறகு அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து நீ கொடுக்கின்ற மனுவை படிச்சு பார்த்து தீர்வு காண்றன்னு சொன்னார். அப்படி ஏதாவது தீர்வு கிடைக்கவில்லை என்றால் நான் முதலமைச்சர் அறையில் இருப்பேன். அறை திறந்தே இருக்கும்.
நீங்கள் நேரடியாக என்னுடைய அறையிலே வந்து உடைய குறையை சொல்லி தீர்த்துக்கலாம்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்துட்டார். ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் கேட்கிறாங்க, ஸ்டாலின் சாவி தொலைச்சிட்டாரு இருக்குது, இன்னும் சாவி கிடைக்கல, பெட்டி திறக்குங்கிறாரு. சில பேர் பேசிக்கிறாங்க பெட்டியே காணாது போச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏன்னா வைரத்தையும் தங்கத்தையுமே பெட்டிக்குள்ள போட்டீங்க, பூட்டு போடுறதுக்கு. எப்படி மக்களுடைய ஆசையை தூண்டி மக்களுடைய எண்ணங்களை மாற்றி கவர்ச்சிகரமாக பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து தந்திரமாக ஏமாற்றுவதில் வல்லவர் என்று திரு ஸ்டாலின் நிரூபித்திருக்கிறார். இதற்காக அவருக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். மக்களை ஏமாற்றுவதிலே வல்லவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஆக போட்ட பெட்டிஷன் என்னாச்சு? அது எதுவுமே இதுவரைக்கும் பதிலே இல்லை. நான் பல இடத்துல சொல்லிட்டேன். இதுக்காக எந்த தீர்வு ஸ்டாலின் தீர்க்கப்படல. அதோட திரு ஸ்டாலின் பேசுறாரு, தேர்தல் பத்திரத்தில் ஊழல் நடந்து போச்சு, தேர்தல் பத்திரத்தில் ஊழல் நடந்து போச்சு. இது என்னன்னா பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் கேட்கிற கேள்வியா இருக்குது. பெரிய திருடனை பார்த்து சின்ன திருடன் கேட்கணும். ஏன்னா ஒரு கட்சி 6500 கோடி தேர்தல் பத்திரம் வாங்கியிருக்குது. திரு ஸ்டாலினுக்கு 656 கோடி தான் வந்திருக்குது. இவருடைய ஆதங்கம் என்ன? அவருக்கு 6500 கோடி வந்துட்டு, நமக்கு ஏப்பா 656 கோடி வந்துட்டுன்னு பொறாமையில பேசிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்களே. நீங்களும் 656 கோடி வாங்கியிருக்கிறீங்க, இதுக்கு என்ன பதில் மக்கள் கேட்கிறாங்க. அதுல இந்த 656 கோடியில 509 கோடி சூதாட்டத்திலிருந்து வந்த பணம். இதில் இருந்து வந்த பணம், சூதாட்டத்திலிருந்து வந்த பணத்தை இவர்களுக்கு தேர்தல் பத்திரம் மூலமா கொடுத்திருக்கிறாங்க. ஆன்லைன் ரம்மி நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நிறுவனம் திரு திமுகவுக்கு தேர்தல் பத்திரமா 509 கோடி கொடுத்திருக்குது. இவ்வளவு பணத்தையும் வாங்கிட்டு இவர் உத்தமரை போல அடுத்தவரை பத்தி பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு நடிப்பு பாருங்க, மக்களை எப்படி எல்லாம் ஏமாற்றுறார். அவே திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக ஆட்சி மலரத்தான் போகின்றது. இந்த 656 கோடி தேர்தல் பத்திரம் வெளிச்சத்து கொண்டாடத்தான் போறோம், விடமாட்டோம். தெரிய மாட்டேங்குதா? மைக்கில் பேசினா தான் உனக்கு காது கேட்கும். மைக்கை விட்டு அந்த பக்கம் பேசினா உங்களுக்கு நான் பேசுறது புரியாத போயிடும். இன்னொன்று, திரு ஸ்டாலின் பல திட்டத்தை அறிவிக்கிறார். ஒரு முதலமைச்சராகி 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டார். ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டியது, ஒரு குழு போட வேண்டியது, அதுக்கு ஒரு பெயரை வைக்க வேண்டியது, அதோட முடிஞ்சு போச்சு. குழு போடுறதில்ல. முதல் இந்தியாவிலேயே முதல்ல இருக்கிறவர் முதலமைச்சர் நம்முடைய ஸ்டாலின். எல்லாத்துக்கும் குழு. அந்த குழு என்ன செஞ்சதுன்னா ஒண்ணுமே செய்யல. இன்றைக்கு எல்லா துறையிலுமே இங்க அண்ணெல்லாம் இருக்காங்க. செங்கோட்டையன் இருக்காரு, அறிவிச்சவர் வேலுமணி இருக்கிறாரு, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன் இருக்காரு, அண்ணன் பொள்ளாச்சன் இருக்காரு, கருப்பன் இருக்காங்க. எல்லாம் முன்னாள் அமைச்சர் ஆனதெல்லாம் முன்னாள் அமைச்சராக இருக்கிறாங்க. ஒரு இலாக்காவில் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர் இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை போட்டு அந்த செயலாளர் தான் நடைமுறைப்படுத்துவாங்க. அதை விட்டுட்டு ஒரு குழு போட்டு அவருக்கு கீழே IAS அதிகாரி துறை செயலாளரை போய் பணி செய்யணும் செய்வாங்களா? அந்த இதாவது வேண்டாம். இப்படி குழு போட்ட பிறகு அந்த செயலாளர் நினைச்சாங்க, குழு தானே போட்டீங்க, பேப்பர் எங்கிட்ட தானே வரும், போட்டு சுத்திக்கிட்டே இருக்குது. இந்த 52 குழு சுத்திக்கிட்டே இருக்குது, ஒன்னும் நடக்கல. அப்புறம் எங்க இந்த ஆட்சியில போய் திட்டம் நிறைவேறும்? ஒரு திட்டம் போடுகின்ற பொழுது எப்படி போட்டால் அது சரியா இருக்கும். அதுக்கு தனியா அதிகாரி இருக்கிறாங்க. அவர்களை வைத்து திட்டத்தை போட்டு செயல்படுத்தினா அது முழுமையா மக்களுக்கு போய் திட்டம் சேரும். திறமையில்லாத திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இப்படித்தான் இருப்பார். அதோட விலைவாசி உயர்ந்து போச்சு, மின்தடை வந்துடாச்சு. இன்றைக்கு இது மாநகராட்சி பகுதி, நகராட்சி பகுதியில் மின் கட்டணம் அதிகமா ஏத்திட்டாங்க. சொத்து வரி, வீட்டு வரி 100% ஏத்திட்டாங்க. கடவரி 150% ஏத்தியாச்சு. குடிவரி ஏத்தியாச்சு. அதோட குப்பை வரியும் போட்டாங்க. எல்லாம் ஏறி போச்சு. ஆனா திரு ஸ்டாலின் கேட்கிறாரு, நீங்கள் நலமான்னு கேட்கிறாரு. நீங்களா நலமா இருக்கிறீங்களா? திருப்பூர்காரு பேச மாட்டேங்கிறீங்க. நீங்களா நலமா? யாரு நலமா இருக்க போறாங்க? திமுக ஆட்சியில. திமுக ஆட்சிக்கு வந்தாவே 7.5 செடி பிடிச்சுக்க மக்களுக்கு. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைக்கு இருக்குது. ஆனா முதலமைச்சர் மட்டும் நலமா இருக்குன்னு சொல்லாரு.
உங்க குடும்பம் நலமா இருக்குது ஸ்டாலின் அவர்களே, மக்கள் நலமா இல்ல. அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இந்த பகுதியில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறோம். நீங்க பார்த்தா ஸ்மார்ட் சிட்டி திட்டம் 948 கோடி பிரம்மாண்டமான திட்டம் நம்முடைய திருப்பூர் பகுதியில். அதோட பல திட்டங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம். அத்திக்கட வவனாசி திட்டம் 1652 கோடி மாநில அரசாங்க நிதியிலிருந்து செஞ்சோம். விவசாயிகள் 50 ஆண்டுகால கனவை நான் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய கனவை அம்மாவுடைய அரசு நிறைவேற்றி தந்தது. இதுதான் சாதனை. திரு ஸ்டாலின் 80% முடிச்சிருந்தோம். இந்த விடியா திமுக ஆட்சி வந்தவர் 3 ஆண்டு காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டம் என்ற காரணத்திற்காக அரசியல் கால் பிடிச்ச காரணமா அந்த திட்டத்தை நம்ம முழுமையா செய்யல. அதனால இன்றைக்கு பவானி சாலிலிருந்து வருகின்ற உபரி நீர் ஏன்னா கடல்ல போய் கலக்குது. ஆக இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் இழுத்தடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் உங்களுடைய ஆதரவோடு அம்மாவுடைய அரசு அமையும். அப்பொழுது இந்த அத்திக்கடை அவனாசி திட்டம் முழுவதும் நிறைவேற்றி ஏரி குளம் குட்டெல்லாம் நிரப்புவோம். இந்த திட்டத்தில் 32 பொதுப்பணித்துறை ஏரி, 42 ஊராட்சி ஒன்றிய ஏரி, 970 குளம் குட்டைகள் நிரப்பப்படும். நிலத்தடி நீர் உயர்ந்து 2 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறக்கூடிய சூழ்நிலையை அண்ணா திமுக ஆட்சி செயல்படுத்தும். இதுபோல இந்த திருப்பூர் மாநகரத்தில் பிரம்மாண்டமான மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டி கொடுத்திருக்கோம். மருத்துவக் கல்லூரி பிரம்மாண்டமா 336 கோடி. இப்படி ஒரு திட்டமாவது நீங்க கொண்டு வந்து செயல்படுத்திருக்கீங்களா? தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டுல 11 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். 3 ஆண்டு காலத்தில் ஒரு அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட கொண்டு வர முடியாத கைலாக அரசு திமுக அரசு. இவர் அண்ணா திமுக அரசாங்கத்தை பார்த்து 2 ஆட்சின்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்கள் ஆட்சியாக பார்க்கப்பட்டார்கள். மக்களுக்கு தேவையான திட்டங்களை உரிய நேரத்தில் கொண்டு வந்து உரிய நேரத்தில் செயல்படுத்தி நேரடியா அந்த பயன் மக்களுக்கு போய் சேர்ந்தது. உங்களை போல ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டம் கிடைப்பிலே போடுகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இல்லை என்பதை எங்களுடைய ஆட்சியிலே நிரூபித்து காட்டுகின்றோம். அதே போல திருப்பூர் மாநகராட்சிக்கு 2ஆம் குடிநீர் திட்டம், 3ஆம் குடி திட்டம், இப்பொழுது 1086 கோடியில் 4ஆம் குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றி இந்த மாநகர மக்களுக்கு தங்குதடை இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட தண்ணீர் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அந்த திட்டத்தையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டிக்கர் வெட்டி திறந்துட்டு போயிட்டார். நாம் பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் வச்சுட்டு போறார். கொடுமை பாரு, கஷ்டப்பட்டு நாம கொண்டாந்த திட்டம் இந்த குடிநீர் திட்டம் 1086 கோடியில இவர் வந்து அழகா திறந்து வச்சுட்டு போயிட்டார். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பஸ் ஸ்டாண்ட்ல அவர் அப்பா பேரை வச்சுட்டு போயிட்டார். இங்க இந்த மக்கள் கொடிகாத்த குமரன் பெயரை வைக்க வேண்டும் என்று சுதந்திரத்துக்காக போராடிய கொடிகாத்த குமரன் பெயரை வைக்க வேண்டும் என்று இந்த மக்கள் விரும்பினார்கள். இவருடைய எண்ணத்துக்கு எதிராக திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அப்பா பேருக்கு கருணாநிதி பெயரை விட்டுச்சிட்டு இருக்கார். எங்க பார்த்தாலும் அப்பா பேரை வைக்கிறதே போச்சு. இப்ப நாம கஷ்டப்பட்டு பல திட்டங்களை கொண்டாந்தோம். இந்த அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தோம், அங்க பேரை வச்சுட்டாங்க. எல்லா பாலத்துக்கும் பேரு, எல்லா திட்டத்துக்கும் கொண்டு வந்தது நாம முடிகிற தருவாயில் இருக்கும்போது முடிச்சு பேர் வச்சு போயிடறாங்க. அதோட பாதாள சாக்கடை திட்டம் திருப்பூர் மாநகராட்சியில் 696 கோடி, திருப்பூர் ஒன்றிய பகுதியில் 76 கோடியில கூட்டுக்குடி திட்டம், குடிசை மாற்று வரித்து 2,10,000 மானியத்துடன் 5000 வீடுகள் திருப்பூர் வடக்கு தொகுதியில் கட்டப்பட்டிருக்கு. குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 150 கோடியில 2250 அடுக்குமாடி குறிப்புகள் கொடுத்திருக்கிறோம். திருப்பூர் வடக்கு தொகுதியில் 75 கோடி மதிப்பில் இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டுள்ளது. திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் 37 கோடியில மேம்படுத்தப்பட்டது. வேலப்பாளையம் அரசு சுகாதார நிலையத்திற்கு 27 கோடியில கூடுதல் கட்டிடம். திருப்பூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் 32 கோடி. திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் 30 கோடி அமைக்கப்பட்டிருக்குது. ஸ்டிக்கர் ஒட்டி உதயநிதி திறந்துட்டு போயிட்டார். அதுதான் பேரை வச்சுட்டு போயிட்டார். திருப்பூர் மற்றும் பல்லடத்தில் புதிய அரசு கலைக்கல்லூரிய அண்ணா திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது. சாய கழுவை பட்டறை வட்டியில்லா கடனாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டு 200 கோடி கொடுத்து அண்ணா திமுக ஆட்சியில்
திருப்பூர் மாநகராட்சி அபிவிருத்தி திட்டம் அம்ருத் திட்டத்தில் 250 கோடியில பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பல அடுக்கு வாகன நிறுத்தம் 18 கோடி, தினசரி மார்க்கெட் 29 கோடியில மேம்படுத்தப்பட்டது. வார சந்தை 13 கோடியில மேம்படுத்தப்பட்டது. சூரிய ஒளி மூலம் சுமார் 5 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க ஆல 27 கோடி, 2 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்க ஆல 12 கோடி. இப்படி பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில கொண்டு வந்திருக்கிறோம். இன்னும் நிறைய இருக்குது. ஒருங்கிணைந்த மேலாண்மை கட்டுப்பாட்டு மையம் 30 கோடி, பிரதான மழைநீர் வடிகால் பணி 43 கோடி, மிடுக்கான சாலை அமைத்தல் திட்டம் பேஸ் 1 88 கோடி, பேஸ் 2 71 கோடி பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஊத்துக்குளியை புதிய தாலுக்காக அறிவித்து கட்டடம் அமைக்கப்பட்டது. ஊத்துக்குளியில புதிய தீயணைப்பு நிலையம், ஊத்துக்குளியில மாவட்ட உரிமை நீதிமன்ற நடுவர் நீதிமன்றம் உருவாக்கப்பட்டது. ஊத்துக்குளியில 57 படுக்கை கூடிய தலைமை அரசு மருத்துவமனை. இப்படி நிறைய திட்டங்களை கொண்டு வந்து அதிமுக அரசு செயல்படுத்தியது. ஆனா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக ஆட்சி 10 ஆண்டு ஆட்சி, இருண்டு ஆட்சின்னு சொல்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 3 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சீங்க? எங்கேயாவது எந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலேயாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் ஏதாவது பேசிருக்கா? ஒண்ணும் கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அங்க போய் நீங்க ஸ்டிக்கர் ஒட்டி திறந்து வச்சிட்டு இருக்கிறீங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அனைத்து மாவட்டங்களிலும் 32 மாவட்டம், சென்னை உட்பட பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழாவை நடத்தி காட்டணும். அனைத்து இடங்களிலும் பல்லாயிரக்கணக்கான கோடியில் திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கு நன்மை செய்த அரசாங்கம் திரு ஸ்டாலினுடைய அதிமுக அரசாங்கம். அதுபோல திருப்பூர் பாண்டிய நகர் முதல் புஷ்பா தியேட்டர் வரை மேம்பால பணிகள், அதுல மட்டும் 900 கோடியில பிரம்மாண்டமான மேம்பாலம். அதுவும் இப்ப இன்னைக்கு நிதி ஒதுக்காம திமுக அரசு காலம் தாழ்த்தி வருது. இப்படி நிறைய திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தினோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி. அந்த பொற்கால ஆட்சியில் ஆதிதிராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள், இந்த 2 சமுதாய மக்களும் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஏற்றம் பெற, பொருளாதார மேம்பாடு அடைய அவர்களுக்கு தேவையான உதவிகள் அதிமுக ஆட்சி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஆதிதிராவிட மக்களுக்கும் அருந்ததியர் மக்களுக்கும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் 400 ஸ்கொயர் ஃபீட் 400 சதுரடியில பிரம்மாண்டமான கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். அதே போல திருப்பூர் நகரத்தில் வாழ்கின்ற ஏழை தொழிலாளிகளுக்கும் 400 சதுரடியில பிரம்மாண்டமான கான்கிரீட் வீடுகள் கட்டி கொடுக்கப்படும். இது ஏழைகளுடைய கட்சி, ஏழைகளுக்காக துவங்கப்பட்ட கட்சி. ஏழைகளுடைய வாழ்வு மலர வேண்டும் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை அதிமுக அரசு நிச்சயம் எதிர்காலத்திலே நிறைவேற்றி தரும். அதிமுக ஆட்சி மலர்ந்த பிறகு ஆக ஆதி திராவிட மக்கள், அருந்ததியர் மக்கள் அவருடைய ஏற்றத்தை அதிமுக ஆட்சி உருவாக்கி தரும் என்று இந்த நேரத்திலே தெரிவிக்க விரும்புகின்றேன். அது மட்டுமில்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் ஒரு பொற்கால ஆட்சி என்று மக்கள் எங்கே பார்த்தாலும் பேசிக் கொண்டிருக்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடியா திமுக அரசை எப்பொழுது வீட்டுக்கு அனுப்புவீர்கள் என்று குரல் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கின்ற விதமாக நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சார் திரு பி அருணாச்சலம் அவர்களுக்கு இரட்டை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஏன்னா இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் 2 இடத்துல பொதுக்கூட்டம் போட்டோம், 2 இடத்துல தேர்தல் பிரச்சார கூட்டம் போட்டோம். ஒன்னு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கும் கவுந்தப்பாடிக்கும் இடையில ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தை போட்டோம். அங்கேயும் இப்படி திரளாக மக்கள் வெள்ளம் தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்துக்கிட்டாங்க. மற்றொன்று இங்கேயும் இந்த திருப்பூர் மாநகரத்திலையும் இந்த பகுதியில் இருக்கின்ற 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் பெருந்திரளாக இந்த மைதானத்திலே கூடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை உறுதி செஞ்சிருக்கிறீங்க. இங்கேயும் இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் 2 இடத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கின்றது. இந்த 2 தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் நம் வெற்றி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு மக்கள் வெள்ளம் ஒன்றே சாட்சி என்பதை நேரத்திலே தெரிவித்து
தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். தமிழர் உரிமை மீட்போம், தமிழ்நாடு காப்போம். நான் சொல்றத அப்படியே சத்தமா திருப்பி சொல்லுங்க. ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம். விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம், விடியா திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம். வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு, வாக்களிப்போம் இரட்டை இலைக்கு. நன்றி, வணக்கம். உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்.